இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வரில் மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 15% கிட்ட வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இதுவே வந்து நீங்கள் சில்வர் பார்க்கும்போது நியர்லி ஒரு 27% வந்து ஃபாலாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபால் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆக போதா, இப்போ மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, இப்போ கரண்ட்டாக வந்து இன்னும் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி இப்போ கோல்டு பற்றி ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது கோல்டு பற்றி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ அதுக்கான ஆன்சராக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். அப்போ அந்த கோல்டு சில்வர் வந்து இது நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லி. இப்போ அது வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம், இதெல்லாமே நம்ம ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு இன்டெப்த்தாக வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இன்றைக்கி கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா பர் கிராம் அரௌண்ட் ஒரு 13,900 வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா இப்போது அரௌண்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் கோல்டு பற்றி ஒரு வீடியோ போடும்போது நான் போடும்போது அரௌண்ட் 15,050 ருபீஸில் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 50 ருபீஸை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆகும்போது கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருந்தீங்க 15,600 வந்து கோல்டு இருக்குது, அது எப்படி வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாகும், ஸ்டில் மேலே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு நியூஸஸும் வந்திருந்தது. ஏன்னா இப்போது ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா பை 2026 வந்து கோல்டு அரௌண்ட் ஒரு $6,000 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே வந்து சில்வர் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $200 கிட்ட வந்து போகும்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது இன்ஸ்டியூஷன் சொன்னால் அது பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், அது எப்படி வந்து நீங்கள் ஃபால் ஆகும்னு சொல்லிங்க. பட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக சினாரியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து கோல்டு இது வந்து ஃபால் ஆகுது. ஸ்டில் என்னோடய வியூ சேம். என்னோடய வியூ ஸ்டில் கோல்டு வந்து இங்கிருந்து அரௌண்ட் ஒரு 12,500 என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 12,600 அக்யூரேட்டாக சொல்லணும். ஒரு 12,600 வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டில் என்னோடய வியூ சேம். இப்போ எந்த ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணாலும் எனக்கு நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும். ஓகே, சார்ட் அனலிஸ்ட் வந்து பேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுறது நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். என்னென்னா நம்ம ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தான் இப்போது யாராச்சும் ஒரு நியூஸ் சொன்னாங்கன்னா அந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம், அந்த மாதிரி டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓனாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நியூஸஸ்க்கு வந்து நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கோல்டு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து சில்வர் அடுத்தது வந்து என்ன நடக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம சார்ட்லேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃபால் ஆனதுக்கான ஒரு ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது டாலர்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இப்போது டாலர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்க்கும்போது இப்போ மற்ற கண்ட்ரீஸ் அவங்க கரன்சி கொடுத்து வாங்கும்போது இது வந்து நமக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் அவங்க ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்க. அப்போது இது ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுனால இப்போது இதோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து சப்ளை அதிகமாகிறதுனால தான் இப்போது ஃபர்ஸ்ட் இப்போ கோல்டு இருக்கிற அந்த ஃபண்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து US டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இந்த டைமில் அவங்க வந்து எதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது US ட்ரெஷரி பாண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு லோ ரிஸ்க் வச்சு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி நிறைய பாண்ட்ஸ் இருக்கும். இப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ஃபண்ட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேஜரான ரீசன். அப்போது டாலர் ஸ்ட்ராங்கர் ஆகிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுலேருந்து ஃபண்ட்ஸை புல் பண்ணிவிட்டு பாண்ட் ஈல்டில் வந்து போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு மேஜராக வந்து ஒரு கிராஷ் மாதிரியே ஒரு பெரிய ஃபால் கொடுத்துட்டு திரும்பியும் நம்மளுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக். அது பவுன்ஸ் பேக் என்னென்னா ஒரு புல் பேக். எப்பயுமே வந்து மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக
ஒரு பெரிய ஃபால் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து புல் பேக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த புல் பேக் ட்ரேடிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் கிடையாது இந்த இடத்துல வந்து கோல்டு இது வந்து இப்போதைக்கு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். இது நான் ஹிஸ்டாரிக்கலாகவும் உங்களுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து கோல்டோட ஒரு நேச்சர் என்ன, அதே மாதிரி ஒரு சில்வரோட நேச்சர் என்ன, ஒரு ஃபிப்போர்ட் பேஸ் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் எதை வந்து ஹிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது 0.7 பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அந்த 0.7 ஹிட் ஆகலை. அப்போ வந்து கோல்டு கீழே வரும்னு சொல்லி ஜஸ்ட் நான் ஒரு 2 months முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் டீட்டெயிலாக அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இப்போது அதனால் ஸ்டில் என்னோடய வியூ சேம். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 to 10 லாட்ஸ் வந்து பை பண்ணுவோம். பட் இதுவே இன்ஸ்டியூஷன் லெவலில் பார்க்கும்போது லாட்ஸ் வந்து அதிகமாக பை பண்ணால அவங்க செல் பண்ணுறது அட் அ டைமில் ஒரே ஸ்ட்ரெச்சில் போய்ட்டு அவங்க வந்து செல் பண்ண முடியாது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு ரீட்டைலர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து பை ஆக போகுதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணால் தான் அவங்களோட செல் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பை ஆர்டர்ஸாக ஆகும். ஓகே, அதனால தான் வந்து நிறைய நியூஸஸ் வரும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, நியூஸஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டில் நம்மளால் வந்து சஸ்டெயினாக பண்ண முடியாது. அப்போ நம்ம ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். தேர்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபெட்டோட ரேட் கட். இப்போ நேற்று நைட்டு வந்து நமக்கு வந்து ஃபெட்டோட ரேட் கட் அந்த ஒரு ஈவெண்ட் இருந்தது. இப்போ முன்னாடியே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்மளுக்கு வந்து அன்சேஞ்சாக இருக்கிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு வந்து இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரேட் கட்ஸ் இந்த வாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபெட்டோட சேர்மனுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வந்து கொடுத்துருந்தாரு ரேட் கட் இருக்குன்னு சொல்லி. பட் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. இந்த வாட்டி வந்து ரேட் கட் வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா கோல்டு அண்ட் சில்வர் லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு வந்து ஃபேட் சைட்லேருந்து நம்மளுக்கு இன்னும் நியூஸ் வந்தாலும் கோல்டு அண்ட் சில்வர் கீழே வரதுக்கானதான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட டார்கெட் லெவல்ஸும் கொடுத்துருந்தேன். நம்ம அப்கமிங் பார்க்கலாம். நம்ம டார்கெட்ஸ் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், இப்போ கரண்ட்டாக வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது, அப்போ அந்த டார்கெட்ஸ் கொடுத்ததுக்கான ஃபேக்ட்ஸ் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போது ஃபேட்டோட ரேட் கட் சேம். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் கோல்டு பொறுத்தவரைக்கும் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு அன்சேஞ்சாக இருக்கும்போது இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டாவது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹை அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். பட் இந்த சினாரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து லிக்விடிட்டியாக அவங்க வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து காட்டுறாங்க. அப்போது ஃபண்ட்ஸ்லாம் வந்து புல் பண்ணிவிட்டு அவங்க கையில் வந்து இப்போ லிக்விட் கேஷாக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் கையில் வந்து இருக்குது. ஸோ ஓகே, லாஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் இருக்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஒரு நியூஸஸ் வந்து அந்த நியூஸ்கோட இம்பேக்ட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்கும்போது பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. எப்பயுமே வந்து இப்போ கோல்டு அண்ட் சில்வரில் பார்க்கும்போது எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஏறும் அப்படின்னா இப்போ எப்போல்லாம் வந்து நமக்கு அந்த வார் டென்ஷன் நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியாக வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு குளோபல் டென்ஷன் இருக்குது, வார், இந்த மாதிரி ஒரு சினாரியில் தான் நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு ஹியூஜ் ரேலி வந்து கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்க்கும்போது இப்போது இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுதில்லை. அவங்க எல்லாமே வந்து ஃபண்ட்ஸ் இப்போ அவங்க எல்லாமே வந்து கேஷ் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 lakh வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபால் ஆனது சடனாக இப்போ ஒரு ஹியூஜ் கிராஷ் இருந்தது. ஏன்னா இப்போ யூஸ்வலாக நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஒரு 5% 10% சொல்லி ஃபால் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து சில்வரில் பார்த்தீங்கன்னா நியர்லி 40%, இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25% கிட்ட வந்து ஒரே ஸ்ட்ரோக்காக ஃபால் ஆகும்போது ஆல்மோஸ்ட் அவங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நியர்லி 25% வந்து வாஷ்அவுட் இருக்கும். அப்போ திரும்ப நம்மளுக்கு வந்து செல் ஆகும்போது அவங்க இருக்கிற அந்த ஃபண்ட்ஸ் ஆச்சு வந்து நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபண்ட்ஸை வந்து விட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இதுதான் வந்து இப்போது கரண்ட் இதில் பார்க்கும்போது ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ரீசன்ஸ் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆனதுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இப்போது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்.
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் அனலைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அரௌண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். இப்போ கோல்டு வந்து ஒரு $6,000 வந்து நம்மளுக்கு வந்து போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சில்வர் பார்க்கும்போது ஒரு $200 கிட்ட வந்து போகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எத்தனை பேர் கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க? இப்போ கோல்டுனா கோல்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள், சில்வர்னா சில்வர்னு சொல்லி ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ஒரு நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு சொன்னவங்க ஜஸ்ட் உங்களோட இது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல்டு பார்த்துலாம். இப்போது கோல்டு பார்க்கும்போது இது நம்ம முன்னாடியே வந்து சொன்ன ஒரு விஷயம், கோல்டு வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குன்னு சொல்லி, இல்லை நீங்கள் நிறைய பேர் கிட்ட கோல்டு எப்படி வந்து கீழே வரும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்டெப்த் அனலைசிஸ். இப்போ இதில் வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அந்த பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து இது நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். கோல்டு வந்து கீழே வரும் இல்லை மேலே, இப்போ கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் மேலே போகும்னு சொல்லி, பட் கோல்டு பார்க்கும்போது கீழே வரும்னு சொல்லி இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணன்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்டெப்த்தாக ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியே வந்து நம்ம கோல்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் எந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணாலும், இது வந்து நீங்கள் கோல்டாக இருக்கும், கோல்டு சில்வர் இல்லை நீங்கள் நிஃப்டி பண்ணாலும் சரி, பேங்க் நிஃப்டி, சென்சஸ் இல்லை ஸ்டாக்ஸ், நீங்கள் எதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் கோல்டுக்கு சொல்லியிருப்பேன். கோல்டு வந்து நமக்கு வந்து இது வந்து மேஜரான ஒரு சப்ளை ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குது. என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ ஃபிபனாக்கி யூஸ் பண்ணுவோம், ஜோன்ஸ் லெவல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்போ நிறைய இருக்குது. அப்போ இது கம்பைன் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே பையா செல்லான்னு சொல்லி ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். அப்போது ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் சொன்ன விஷயம், கோல்டு இங்கேருந்து கீழே ஃபால் ஆகும்போது இங்கேருந்து நம்ம புல் பேக் கொடுக்கும்போது கூட இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு 5,450 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 5,600 வரையும் போகும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆன இடம். இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டாக இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் மார்க்கெட் இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஹை பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி எத்தனை பேர் வந்து நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுவரையுமே வந்து நியர்லி ஒரு 17% கிட்ட வந்து ஒரு நெகட்டிவில் தான் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருந்திருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து நியூஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதில் ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணிங்கனாலே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து மேலே போகுமா இல்லைனா வந்து கீழே வருமா அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேசிக் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜோன் லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, செகண்ட் திங் வந்து இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல வந்து என்ன பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இப்போது இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது நான் சொன்ன விஷயம் மார்க்கெட் வந்து இங்கே வந்து கீழே தான் வரும்னு சொல்லி. ஏன்னா இப்போது இந்த இடத்துல இருக்கும்போது நான் சொன்னது அந்த ஃபெட்டோட அவுட்கம் பேஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது, மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து என்னென்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆன அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் வீடியோலே வந்து நான் சொல்லியிருப்பேன், இப்போ கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேனலில் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போது ஓகே, இப்போ ரிலேட்டட் என்ன பண்ணுவோன்னா, எப்போலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகுதோ பை, லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல், இதை தான் வந்து ஒரு ரீட்டைலர்ஸ் வந்து பண்ணுற விஷயம். அப்போது ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற விஷயம் இது வந்து நம்மளுக்கு வந்து பை அவ்வளோதான் சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இது நீங்கள் ஸ்டாக் எடுத்தாலும் சரி இண்டெக்ஸ் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ட்ரெண்டுன்னு சொல்லி. பட் நம்ம வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து டிஃப்ரெண்ட், அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிறதுனால பையும் கிடையாது, லோ பிரேக் அவுட் ஆகிறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங்கும் கிடையாது. ஓகே, அப்போது ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆனால இது வந்து நான் பைன்னு சொல்லவே இல்லை, ஏன்னா இது நம்மளுக்கு வந்து சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. அப்போது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது டாப்பில், இது பாட்டமில் பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. தெரியுதா?
ஸோ ஓகே, இப்போது இதில் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த சேனல் வந்து நம்மளுக்கு வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நான் இவ்வளோ வருஷமாக வந்து நான் ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும், எந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆகும், எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக் அவுட் ஆகும், இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் காமிச்சது வந்து இந்த சேனல் வந்து கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இங்கே செகண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது எப்போ வந்து நம்ம பையிங் போவோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் பை. அது வரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்கே வந்து பையிங் போக மாட்டோம். அப்போது என்னதான் ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து 6000 போகும் 7000 போகும் சொல்லி சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் பை ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுன்னா இங்கே போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட் வந்து இங்கே பண்ண மாட்டேன். அப்போ இது எப்போ நம்மளுக்கு வந்து அந்த பையிங் மொமெண்டம் இருக்கும் அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு அப் சைடில் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதே மாதிரி டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, தெரியுதா. அப்போ கரண்ட்டாக வந்து இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அது சிமெட்ரிக் ட்ரையாங்கிளில் தான் வந்து கோல்டு இப்போது ட்ரேட் ஆகுது, தெரியுதா. அப்போது ஜஸ்ட் ஒரு சார்ட், அப்போ அந்த சார்ட்டில் வந்து இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது ஒரு சேனல் பார்த்துருக்கோம், ட்ரெண்ட் லைன் பார்த்துருக்கோம், அதே டைம் வந்து இப்போ பாட்டம்லேயும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஒரு ஜோன் வந்து பார்த்துருக்கோம். இதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு 4 கன்ஃபர்மேஷன்ஸ். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை போவோமா செல் போவோமா. அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா செல்லிங் போக மாட்டோம். எப்போ செல்லிங் போவோம்னா இந்த இடம் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் செல்லிங் போகும். ஓகே, அப்போது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இப்போது ஃபெட்டோட இதை பேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த டார்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஹிட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு சேனலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த சேனலில் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி இது வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். டவுன் சைடில் தான் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டதுங்க, இது எப்படி வந்து டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி. ஒன்றும் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளியரான வியூ வந்து கிடைக்கும். ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி நான் இன்னொரு வேணால் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வேணால் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ட்ரெண்ட்லாம் இருக்கட்டும், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஃபிபனாக்கி இதெல்லாமே வந்து என்னென்னா சும்மா இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒர்க் ஆகுது அது கிடையாது. இங்கே ப்ரீவியஸாக பேக் டெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதே ஒரு விஷயம் தானே வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் நடக்குது. மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக எதுவுமே நடக்கிறது கிடையாது. முன்னாடி நடந்த அதே விஷயம் தான் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகும்போது அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன் இப்போ கோல்டு வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்போது இந்த சைட்வேஸில் இருக்கும்போது சொன்னது பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு இது வரையும் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இப்போது அந்த ஃபெட்டோட அவுட்கம் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்கள் ஃபிபனாக்கி யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ ஃபிபனாக்கி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸில் வந்து கோல்டு இருக்குது. ஓகே, அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ். இப்போ ஓவராலாக வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். இப்போ கரண்ட்டாக வந்து நியூஸை பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸில் இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் வந்து அரௌண்ட் ஒரு $5,000 இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு வந்து 4,842 இப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கோல்டு ஒரு ஃபெட்டோட அந்த ரேட் கட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம அனலைஸ் பண்ண விஷயம். அப்போ நம்மளுக்கு வந்து அங்கே ரேட் கட் என்ன நடந்தாலும் ஒரு அன்சேஞ்சாக இருந்தாலும் சரி, ரேட் கட் இருந்தாலும் இல்லாகட்டியும் நம்மளுக்கு இது வந்து கோல்டு வந்து கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் டார்கெட் லெவல்ஸும் வந்து கொடுத்துருந்தேன். இப்போது கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது
அரௌண்ட் ஒரு 5017 இந்த ரேஞ்சில் தான் வந்து கோல்டு இருந்தது. அப்பயே வந்து நம்ம கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கோல்டு வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 5842 842 நம்மளுக்கு அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 5550 இந்த ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எல்லா டார்கெட் முடிஞ்சிருச்சா? என்னன்னா ஒரு நியூஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப் பண்ணும்போது அதோட மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து இதோட ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 6 days கிட்ட வந்து இதோட ட்ராவலிங் டைம். பட் நம்மளுக்கு வந்து இப்போ நியூஸஸ் வந்து பேக்கப் பண்ணும்போது அதோட ட்ராவலிங் டைம் வந்து ஸ்பீடாக மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடாகும். இவ்வளோ தான். அப்போ ஒரு நியூஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு வந்து எந்த டேரக்ஷன் தெரிஞ்சதுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. அப்போ ஈவெண்ட்டில் நம்ம கரெக்டான சைடு இருக்கும்போது அந்த நியூஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். புரியுதா? எப்படி வந்து நம்ம நியூஸஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது கோல்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி என்ன சொல்றது எல்லா டார்கெட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு செல் அப்போ இதுக்கப்புறம் வந்து செல் ஆகும்னு சொல்லி நம்ம ஒரு டைம் செட் பண்ணுவோம். ஒரு இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து 6:30 ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து நம்ம 6:30 மேலே செல் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன சொல்லுங்கள் நான் பார்க்க தேவை, பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் ரீட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க போயிட்டு செல்லிங் தான் போவாங்க. ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து லோ, அதே டைம் வந்து இது வந்து ரெட் கலர் கேண்டல்ஸ், அதனால் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செல் போவாங்க. பட் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா இங்கே போயிட்டு அவங்க செல்லிங் போக மாட்டாங்க. அப்போ நமக்கு தெரிய விஷயம் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டூல்ஸ் மேனுவலாக வந்து ஒரு டூலை பேஸ் பண்ணிட்டு எப்படி வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதா வந்து நான் வந்து காமிக்கிறேன். அப்போது எக்ஸாக்டாக கோல்டு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து எல்லா டார்கெட்ஸும் பர்ஃபெக்டாக ஹிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போது ஓவராலாக கோல்டு இப்போ கரண்டாக என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னா ட்ரையாங்கிளில் வந்து இருக்குது. புரியுதா? அப்போது இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக், ஒரு மேலே வந்து ஒரு புல் பேக் வந்து கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு இங்கே ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இப்போதைக்கு கோல்டோட மொமெண்டம் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போது இதுலேயும் வந்து வேறு டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் லைன் இருந்தது, அதனால தான் வந்து நான் செல்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயே வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சேனல் இருக்கா, சேனலில் இங்கே வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது அன்றைக்கி வந்து நான் வீடியோ பண்ணும்போதும் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சேனல் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. அப்போ அந்த சேனல் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேனல் மொத்தமாக எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆகும். இப்போது அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த 5017 அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகுமா நான் சொன்னேன். இது வந்து நம்மளுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா நான் வீடியோ பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சைட்வேஸ், அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஃபால். அப்போது ஒரு செல்லிங்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு இன்டெப்த்தாக நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணாலும் உங்களுக்கு அங்கேயே வந்து நமக்கு என்ன காட்டும், செல்லிங் தான் காட்டும். அங்கே முன்னாடி வந்து நமக்கு செல் அடுத்தது பை அது மாதிரி காமிக்காது. அப்போது ஓவராலாக ஒரு ட்ரெண்டை பார்த்துட்டு நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு கிளியராக காமிச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போது ஜஸ்ட் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இது வந்து நியூஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபால் ஆச்சா, இல்லைனா வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து செல்லிங்கில் தான் முன்னாடியே வந்து இருந்து அவங்க செல் பண்ணனால இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆச்சுன்னு சொல்லி. அப்போ நமக்கு சார்ட்டில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து பையில் இருக்காங்களா செல்லில் இருக்காங்க இது வந்து நமக்கு வந்து கிளியராக காமிக்கும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளும் அந்த சைடில் இருந்து அவங்களுடைய ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, இப்போது கோல்டு கிளியராக. இப்போ கோல்டு வந்து என்னோடய வியூ இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வரும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 27% கிட்ட வந்து சில்வர் ஃபாலோ இருக்குது. அப்போது சில்வர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து சில்வர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ சில்வர்லேயும் சேம், ஏன்னா இப்போ சில்வர்லேயும் வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் சில்வரை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனலில் இருக்குன்னு சொல்லி இதுலேயே வந்து நான் சொன்னது சில்வரும் நம்மளுக்கு வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து
பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. இப்போது இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து இது வரையும் அரௌண்ட் ஒரு 13% கிட்ட வந்து ஃபாலாக இருக்குது. இப்போது சில்வர் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது மார்க்கெட் சும்மா மேலேயும் கீழேயும் போகல, மேலே போகிறதுக்கும் சரி கீழே வரதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அப்போது சில்வர் இப்போது ஈவெண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ கோல்டு சொன்ன மாதிரி தான் சில்வர் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த லெவல்ஸ் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 71. அப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப வந்து நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 65 வரையும் நம்ம வந்து சில்வர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது ஓகே, இப்போ சில்வர் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சில்வர் வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 81 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்போது தான் நான் லாஸ்ட் இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கீழே தான் வரணும்னு சொல்லி. ஏன்னா சில்வர் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு சேனலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த சேனல் நம்மளுக்கு வந்து கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியும் அதுவும் நம்ம முன்னாடியே கிளியராக வந்து சொல்லிட்டோம். அப்போது நம்ம டார்கெட் லெவல்ஸும் வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 71. ஓகே, 71.90. இப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து $65 வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வந்து திரும்பியும் வாட்ச் பண்ணலாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான். அரௌண்ட் ஒரு $65 ஹிட் ஆச்சுன்னா அங்கேருந்து வந்து மார்க்கெட்டை ஸோ அதான் டார்கெட் லெவல்ஸாக கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அப்போது இங்கே ஃபார்ம் ஆன பேட்டர்னோட டார்கெட் வந்து கம்ப்ளீஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்னா இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது கோல்டு சொன்ன மாதிரி தான் சில்வர்லேயும் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது சில்வர் வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ஏன் வந்து நான் சொன்னது ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேடாக இருந்தது. அப்போ கோல்டு சொன்ன மாதிரி தான் சில்வர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து ஒரு பையிங் ஒரு ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு பையிங் வந்து போகும். அப்போ இங்கே பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஒரு தடவையும் நமக்கு வந்து ஆச்சு மார்க்கெட் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு தடவையும் இது ட்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் கீழே தான் வந்து நமக்கு வந்து ட்ரேடாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது செல். அப்போ இங்கே ஃபார்ம் ஆன பேட்டர்னும் கிளியராக நம்மளுக்கு காமிச்சிருக்கு. இது வந்து செல்லிங்கில் கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ப்ரீவியஸாக வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பேட்டர்ன்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும்னா டவுன் சைடில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். இப்போ அதை பேஸ் பண்ணியும் சொன்ன விஷயம் நம்மளுக்கு வந்து இது கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி. அப்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சேனல், தேர்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவல், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் சொன்னால் அப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து ஒரு $65 கிட்ட போகும்னு சொன்னேன். அப்போது இதில் வந்து இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுவீங்க. இல்லை இது வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதா? அப்போ நான் வந்து இங்கே பை சொல்கிறேன் செல் சொல்கிறேன்னா சும்மா என்ன சொல் பை லேக் இங்கே வந்து செல் ஆகும், இதுதான் வந்து டார்கெட், இங்கே வந்து பை ஆகும் இந்த டார்கெட், அது கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ ரிசர்ச் இருக்குது. சும்மா வேஸ்ட்டு பை செல்லுன்னு சொன்னால் வந்து இங்கேருந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். என்னென்னா நம்ம வந்து டூல்ஸ் எல்லாமே இருக்குது, அது எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், அது தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா டூல்ஸுமே நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போது சில்வர் என்னோடய வியூ இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு இந்த 65 வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் $68 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரும். ஓகே, அப்போது கோல்டு அண்ட் சில்வர் இது வந்து ஃபெட் நியூஸ் என்னென்னா இருக்கலாம். இப்போ இது மட்டும் கிடையாது, நீங்கள் பட்ஜெட் நியூஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் எல்லாமே வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து சார்ட்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா தெரியும் அது பையில் இருக்கா செல்லில் இருக்கான்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன்ஸை எடுத்து அதை ட்ரேடாக பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளாலேயே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் இது வந்து பை ஆகணும் பை, இது செல் ஆகணும் செல், அந்த மாதிரி எல்லாம் ஆகாது.
அதனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ட்ரேட்ஸாக எடுக்கும்போது நம்மளாலேயே வந்து இந்த மார்க்கெட்டில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணாலும் செல் பண்ணாலும் அதுக்கு என்ன ஃபேக்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, இங்கே இப்போ ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரெண்ட் லைன்லேருந்து இங்கேருந்து செல் ஆகும். இப்போது இந்த பேட்டர்ன் இருக்குது, இந்த பேட்டர்னோட டார்கெட் கீழே தான் வரும், இது வரையும் வரும். இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ். சும்மா சொல்லலாம் ஒரு 65 போகும், 60, 56 போகும்னு சொல்லி. பட் அது ஏன் போகும், அப்போ அந்த டார்கெட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு 2-3 டூல் தான் காமிச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி ஃபிபனாக்கி இருக்குது, இப்போ ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒன்று கம்பைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு பை தான் ஆகும், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து செல் தான் ஆகும்னு சொல்லி. இப்போ அதை பேஸ் பண்ணிட்டு பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸில் அந்த இதை ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள், எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து நான் கோல்டு ஒரு 12,500 போகுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே 12,500 போகாது, டைம் எடுக்கும். அப்போது ஓவராலாக ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வரும். அப்போது ப்ரெடிக்ட் பண்ணவும் தெரியும் எவ்வளோ நாள் ட்ராவல் ஆக போகுதுன்னு சொல்லி. அதனால் ஸ்டில் என்னோடய வியூ சேம். இது வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல் ஆகிற வரையும் கோல்டு வந்து என்னோடய வியூ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ட்ராங்கில் இருக்குது. ஒன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இதை பற்றி உங்களுக்கு அப்டேட் வந்து நான் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ சில்வர் பார்க்கும்போது $65 வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்தராக வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.